ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஸ்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கப்போ அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து சார்ஜ் கேள்விப்பட்டிருப்போம், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6th BCE இந்த காலகட்டத்தில் வந்து கிரீக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆம்பர்ன்றது ஒரு டெக்கரேட்டிவான ஒரு ஸ்டோன் சொல்லலாம். அந்த ஆம்பர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காட்டன் கிளாத்தால் தேய்க்கும் போது அந்த ஆம்பர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி போன இலையெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதை அவங்க கவனிக்கிறாங்க. பட் அவங்களால என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து அது ஒரு வேளை ஒரு மேஜிக்கலான நிகழ்வாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆம்பர் இல்லை ஒரு கிளாஸ் ராட் நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க, அது வந்து நியூட்ரலி சார்ஜாக இருக்கும். நியூட்ரலி சார்ஜ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதான் நியூட்ரலி சார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அந்த கிளாஸ் ராடை நம்ம நல்லா தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பலூன் கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நியூட்ரலாக இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் இருக்கும். இதை இங்கே கொண்டு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா போலரைஸ் ஆகும். போலரைஸ்னால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் தனித்தனியாக ஆகிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ் 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 மைனஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த மைனஸை அட்ராக்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், சேம் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ண நமக்கு தெரியும். அப்போது இந்த ராடை பக்கத்தில் கொண்டு போகும்போது இந்த பலூன் வந்து கிட்ட வரும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ என்ன காரணம்னு பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை நியூட்ரலாக இருக்குது, ஸோ அதில் நம்ம வந்து எக்ஸஸாக பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. சப்போஸ் இதுவே வந்து இந்த ராடை வந்து கேட்ஃபர்னால் பூனையோட முடியால் செஞ்சப்பட்ட ஒரு துணியை வச்சுக்கோங்க, அந்த துணியை வச்சு நம்ம வந்து தேய்க்கிறோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் எக்ஸசிவாக பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், எக்ஸசிவாக நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸ்டாட்டிக் கரண்ட். இப்போது ஒரு பர்சன் எடுத்துப்போம், அந்த பர்சன் வந்து கார்பெட்டில் நடந்து போகிறான், அவன் வந்து ஒரு சாக்ஸோடு நடந்து போகிறான் வச்சுப்போம். அப்போ அந்த கார்பெட்டில் கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஷூ வழியாக அவன் உடம்பு முழுக்க வந்து பரவும். அப்போ அவனை சுற்றி ஒரு எக்ஸஸான ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ அவன் வந்து டோரை நோக்கி போகிறான், அந்த டோர் நாப் பிடிக்கும் போது அவன் டக்குன்னு வந்து ஒரு ஷாக் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இவன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த டோர் நாபை நோக்கி போகும். ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அந்த எலக்ட்ரான் நோக்கி போகும்போது அவன் ஒரு ஷாக்கை ஃபீல் பண்ணுவான். இந்த ஷாக் ஒன்றும் உயிரெல்லாம் எடுத்துடாது, ஒரு லேசான ஷாக்கை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பாலிஸ்டரோ நைலான் ஷர்ட்டையோ நம்ம வந்து போட்டிருக்கும் போது அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும் போது திடீர்னு பார்த்தா நம்ம முடியலாம் நட்டுக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டாட்டிக் கரண்ட் தான் சொல்லப்போனால். என்ன காரணம் அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸான சார்ஜஸ் நம்ம உடம்புல இருக்கிறது தான் முக்கியமான காரணம். சப்போஸ் இப்போ ஒரு ஹியூமன் பாடி இருக்குது, அவன் நியூட்ரலாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் அவன் உடம்புல வந்து பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ எக்ஸஸாக இருக்கும் போது அவன் வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கான். ஓகேவா, அவன் இம்பேலன்ஸாக இருக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தொடும் போது அந்த பாடி வந்து பேலன்ஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்போ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும், அந்த சார்ஜ் ஜம்ப் ஆகும் போது
குவான்டைசேஷன் அப்படின்றது மீனிங் என்ன, குவான்டிட்டி. இப்போ வந்து நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, கார்பெட்டில் ஒரு பர்சன் நடந்து போகிறான். நடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாக்ஸுக்கும் அந்த கார்பெட்டுக்கும் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனால் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து சாக்ஸில் அக்குமுலேட் ஆகுது. ஸோ அந்த சாக்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான் அக்குமுலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா Q is equal to NE. என்னன்றது எனி இன்டீஜர், அது என்ன வேணா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சப்போஸ் ஒரு எலக்ட்ரானா 1E, 2 எலக்ட்ரானா 2E, 3 எலக்ட்ரானா 3E, 4 எலக்ட்ரானா 4E அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சார். ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻19 கூலும். எலக்ட்ரான் நமக்கு தெரியும், அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது. ஸோ எலக்ட்ரானோடைய சார்ஜ் என்னென்னா -1.6 × 10⁻19 கூலும். இதே புரோட்டானுக்கு +1.6 × 10⁻19 கூலும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கூலும்ஸ் லா. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ நம்ம 2 சார்ஜ் எடுத்துப்போம், Q1, Q2. இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்பேஸில் 2 சார்ஜ் எடுத்துக்கிறோம், அதை வந்து ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், அதான் வந்து பாயிண்ட் சார்ஜ். ஸோ இது வந்து Q1, இது வந்து Q2. இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். R12 அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். F21 அப்படிங்கிறது இந்த Q1 வந்து Q2 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அதான் வந்து பார்த்திங்கன்னா F21. ஸோ இது எப்படி எழுதலாம், ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 டிவைடட் பை R² இன்ட்டு R கேப் 12 இன்ட்டு K. இந்த Kங்கிறது என்ன அப்படின்னா கூலும் கான்ஸ்டன்ட். ஸோ கூலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபோர்ஸ், இந்த 2 சார்ஜுக்கும் இடையான ஃபோர்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் போது. அதாவது F is directly proportional to Q1 Q2, F is inversely proportional to distance. அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபோர்ஸ் அதிகமாக எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த 2 சார்ஜுக்கும் இடையான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஃபோர்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா வந்து சொல்லுது. ஸோ இந்த கூலம்ஸ் லாக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, F21 is equal to K into Q1 Q2 by R² into R12 cap. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, the force on the charge Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the two charges. ஸோ இந்த Q1 Q2 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R12 அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். இது R12 வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் இருக்கும் ஆப்போசிட்டில். இதுவே சேம் சார்ஜாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கும் அலாங் த ஃபோர்ஸ். இதுவே வந்து டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த கேங்கிறது கூலும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு. இந்த கூலும் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னா K is equal to 1/4πε0. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. இந்த E0 அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்குவம். பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு சார்ஜ் இருக்குது, இன்னொரு சார்ஜ் இருக்குது. ஸோ சப்போஸ் இது பாசிட்டிவோ இது நெகட்டிவ் வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமில் நடக்கும், கரெக்டாக. இதுவே ஒரு ஹேர் மீடியமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையான அந்த எனர்ஜி வந்து இந்த ஹேர் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். இதுவே வேக்கம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எந்த வித எனர்ஜியும் வந்து இந்த மீடியம் வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா ஒரு மீடியம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ண முடியும், த எபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு ஸ்டோர் எனர்ஜி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி. ஸோ E0 அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்குவம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா
magnitude of the electrostatic force between two charge each of 1 coulomb separate by a distance of 1 meter is. ஸோ மேலே உங்களுக்கு நான் அந்த ஃபார்முலா சொன்னேன். F is equal to K into Q1 Q2 by R square. இப்போ Q1 வந்து 1 கூலம் வச்சுப்போம். அதே மாதிரி Q2வும் 1 கூலம் வச்சுக்கிறாங்க. Kயோடைய வேல்யூ உங்களுக்கு மேலே சொன்னேன், 9 into 10 power 9 கூலும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரெண்டுத்துக்கும் இடையான டிஸ்டன்ஸ் வந்து வெறும் ஒன்லி 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 9 into 10 power 9 நியூட்டன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டி. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டன்னுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். பட் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம தினமும் யூஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கூலும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ கூலும் இல்லை நேனோ கூலும், இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப் வந்து யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கூலும்ஸ் லா இன் வேக்கமோட ஃபார்முலா என்னென்னா F21 is equal to 1/4 epsilon into Q1 Q2 by R square into யூனிட் வெக்டர் R12. இதுவே வந்து மீடியம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஈன்னு போடணும். 1/4 pi E into Q1 Q2 by R square into R12 வெக்டர். ஸோ இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா வேக்குவமை விடவும் மீடியமில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது வந்து சொன்னேன். இல்லை அந்த எனர்ஜியை வந்து ஒரு மீடியம் வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து பெர்மிட்டிவிட்டின்னு சொன்னேன். ஒரு மீடியமோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கணும், வேக்குவம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்கும். மற்ற மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 1ஐ விட கீழே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கூலும்ஸ் லாவையும் கிராவிடேஷன் லாவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். கூலும்ஸ் லான்னு பார்த்திங்கன்னா the force of attraction or repulsion between two charges. இப்போது பாசிட்டிவையும் நெகட்டிவும் கொண்டு போனோன்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். இதுவே பாசிட்டிவும் கொண்டு போனால் அதை ரிப்பல் பண்ணும். மைனஸை கொண்டு போனால் அதை ரிப்பல் பண்ணும். இதுவே பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அங்கே அட்ராக்ஷன் தான் இருக்கும். இப்போது சன்னு வச்சுக்கோங்க, சன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெர்க்கரி அட்ராக்ட் பண்ணுது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீனஸ், எர்த்து இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த அட்ராக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டில் வந்து கரெக்டாக சுற்ற வைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக தான் இருக்கும். ரெண்டாவது கேங்கிறது கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோம், அதோட வேல்யூ என்னென்னா 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி மைனஸ் கூலம் -2. ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ என்னன்னா 6.67 into 10 power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் மீடியம். நான் சொன்ன பார்த்தீங்களா உங்ககிட்ட, இதே வந்து வேக்கம் அப்படின்னா எனர்ஜி லாஸ் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா வேறு மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எனர்ஜி லாஸ் ஏற்படும் சொன்னல. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மீடியமை பொறுத்து இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மீடியமை பொறுத்து இருக்கும். ஹேர் மீடியம்க்கு ஒரு மாதிரி இருக்கும், வேக்கம்க்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்கே இந்த கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸை பொறுத்து இருக்கும். அந்த மாஸ் எங்கே இருந்தாலும் சரி அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் பொறுத்து இருக்காது, மாஸை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லாக்கும் நியூட்டன்ஸ் லாக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ். இப்போது கூலும்ஸ் லாவோட பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா வந்து ரொம்ப வந்து கம்மின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரோட்டான் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டான் சார்ஜ் என்னென்னா ப்ளஸ். ஸோ இது கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் ரிப்பல்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு கூலும்ஸ் லா ஃபார்ம்லாம் தெரியும். இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q1 Q2 by R ஸ்கொயர் இன்ட்டு K. அதாவது இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் ஸ்டாப் பண்ண. ஸோ எப்படி நம்ம கூலும் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை விடவும் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ப்ரோட்டான் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது டீன்ற டிஸ்டன்ஸில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 சார்ஜஸ். அப்போ ப்ரோட்டானோட சார்ஜ் என்னது 1.6 into 10 power -19. நம்ம 2 ப்ரோட்டான் எடுத்துகிறோம். அப்போனா Q1 ப்ரோட்டான் Q2 ப்ரோட்டான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இடத்தையும் நம்ம ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1.6 into 10 power -19 the whole square by d square. dன்றது டிஸ்டன்ஸ். ஸோ ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா Q1 Q2 by R ஸ்கொயர் பதிலாக d ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இன்டூ கேங்கிறது என்னது கூலும் கான்ஸ்டன்ட் 9 into 10 power 9. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன சொல்லுது, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மாசஸ். ஓகேவா, ரெண்டு மாஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் தான் வந்து கிராவிடேஷன். அப்போ புரோட்டானோட மாஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1.7 × 10⁻⁻22. ஸோ m1 m2 ரெண்டும் சேம் தானே. அப்போ என்ன பண்ணலாம்னா 1.7 × 10⁻⁻22 த ஹோல் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்ன்றது டிஸ்டன்ஸ், ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூனா 6.7 × 10⁻−11. ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மொத்த வேல்யூஸை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 10⁻36 வரும். ஸோ கூலும் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻36. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது கூலும் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட 36 மடங்கு வந்து 10⁻36 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் Q1 வந்து Q2 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 1/4πε0 Q1 Q2/r² இன்ட்டு r வெக்டார் 2 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுவே வந்து Q2 வந்து Q1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா R21 அப்படின்னா Q2 வந்து Q1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா R21 இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த R21க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா R12ன்னு எழுதலாம். ஸோ இங்கே ஏன் மைனஸ் போடுறோன்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் நம்ம போடுறோம். ஸோ R வெக்டார் 21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R12 வெக்டார். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆஃப் R12 வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா, அதாவது எவ்ரி ரியாக்ஷன் ஆஸ் ஏ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து நியூட்டனோட தேர்ட் லா வந்து ஒபே பண்ணுது. ஸோ இதுதான் கூலும்போட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ கூலும் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் செட் ஆகும். பாயிண்ட் சார்ஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு சார்ஜ் Q1 இருக்குது, இன்னொரு சார்ஜ் Q2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பாயிண்ட் சார்ஜ். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜுக்கும் உடையான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு சொல்லப்போனால். ஸோ இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ இதுதான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி.